அதிதிம் சதிதிம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் நமாமி கமலாம் காந்தாம் க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம். சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 27வது திருநாமம் காந்தா என்பது. விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு மிதிலைக்குள்ளே நுழைகிறார். அப்போ மிதிலையின் ராஜ வீதியிலே ஒரு கன்னி மாடம், அந்த கன்னி மாடத்திலே சீதாதேவி எழுந்தருளி இருக்கிறாள். இந்த காட்சியை கம்ப நாட்டாழ்வார் கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அந்த கன்னி மாடத்தில் சீதை இருக்கிறாள். அவள் அழகை என்னவென்று சொல்வது? ஏன்னா பொதுவாக பூமியிலே ஒரு பெண்ணோட அழகை வர்ணிக்கணும்னா மகாலட்சுமியைத்தான் நாம உதாரணமா சொல்லுவோம். அப்பா அந்த பெண் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள்னு சொல்லுவோம். ஏன்னா அளவுகோல், அழகுக்கு அளவுகோல் என்றால் அது மகாலட்சுமி. இப்போ ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் பாடினால் என்ன சொல்றோம்? இவர்கள் திருமதி MS அம்மா அவர்கள் போல் பாடினார் அப்படின்னு சொல்றோம். அப்போ பாட்டுக்கு அவங்க தான் ஒரு அளவுகோல்னு வச்சிருக்கோம். கிரிக்கெட் விளையாடினா டெண்டுல்கர் போல், தோனி போல் விளையாடினார்ங்கிறோம். அப்ப அழகுக்கு மகாலட்சுமிங்கிறோம். கம்பர் பாடினார், செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு உவமிப்பார் உவமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல் வேறோர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன். எல்லா பெண்களையும் நாம அழகுக்கு ஒப்பிடும்போது இவ மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக சீதையாக வந்து விட்டால் அவளுக்கு யாரை நான் ஓமையாக சொல்வேன், யார உதாரணம் காட்டி விளக்குவேன்? இவள் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார். அப்படிப்பட்ட பேரழகோடு சீதை நிற்கிறாள். கீழே ராமபிரான் வந்தான். தற்செயலாக ராமன் அப்படியே அண்ணாந்து மேலே பார்க்கிறான். அந்த கன்னி மாடத்தில் சீதை இருந்தாளாம். அவள் தோற்றம் எப்படி இருந்ததுன்னா அதுக்கு 4 உதாரணங்கள் கொடுத்தார் கம்பநாட்டாழ்வார். பொன்னின் சோதி, பூவின் இன் நாற்றம் பொலிவே போல், தென்னுன் தேனின் தீஞ்சுவை, செஞ்சொல் கவி இன்பம். 4 கடந்து கன்னி மாடத்து உம்பரின் மாடே. அந்த கன்னி மாடத்திலே நிற்கக்கூடிய அந்த சீதையின் வடிவம் அது எப்படி இருக்கான்? 4 உதாரணங்கள் கொடுக்கிறார் கம்பர். பொன்னின் ஒளி, தங்கத்திலே ஒளி எப்படி நிறைந்திருக்குமோ அது போல் கன்னிமாடத்தில் சீதை இருந்தாள். அப்ப கன்னிமாடம் தங்கம்னா அதன் ஒளியாக சீதை. பூவின் இன் நாற்றம், ஒரு பூவுக்குள் எப்படி நறுமணம் இருக்குமோ அது போல் கன்னிமாடத்தில் சீதை இருந்தாள். அப்ப கன்னிமாடம் ஒரு பூனா அதற்கு பெருமை சேர்க்கும் நறுமணமாக சீதை. அடுத்து தென் உன் தேனின் தீஞ்சுவை, தேனுக்குள்ளே சுவை எப்படி இருக்குமோ அது போல் கன்னிமாடத்திலே சீதை இருந்தாள். அப்போ தேன் தான் கன்னிமாடம்னா அதன் சுவைதான் சீதை. அடுத்த உதாரணம் பாருங்கள். செஞ்சொல் கவி இன்பம். ஒரு நல்ல தமிழ் பாடல் நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அந்த அமுதமான தமிழ் பாடல்ல செவிக்கு எத்தகைய சுவை இருக்குமோ அது போல அந்த பாடலாக கன்னிமாடம், அது செவிக்கு தரும் இன்பச் சுவையாக அதிலே சீதாதேவி. அப்போ தங்கமாக கன்னிமாடம்னா அதுல ஒளியாக சீதை. அதே கன்னிமாடத்தை நாம் ஒரு பூவாக கொண்டால் அதன் நறுமணமாக சீதை. அதே கன்னிமாடத்தை தேனாக கருதினால் அதன் சுவையாக சீதை. அதே கன்னிமாடத்தை ஒரு பாடலாக கருதினால் அது செவிக்கு தரும் இன்பமாக சீதை. அப்படி அதிலே சீதை இருந்தாளாம். அதாவது இந்த 4 உதாரணங்கள் கம்பர் கொடுத்ததை கொஞ்சம் நன்றாக கவனித்து பாருங்கள். ராமனுடைய கண்ணுக்கு சீதை எப்படி ஆனந்தம் தரானா, பொன்னின் ஒளி, தங்கத்தின் ஒளி போல் ராமன் கண்ணுக்கு இனியவளா இருக்கா. அதுக்கப்புறம் ராமனுடைய செவிக்கு செஞ்சொல் கவி இன்பம், பாட்டு போல இனிமையா இருக்கா. ராமனுடைய நாவுக்கு அது பார்த்தா தேனின் தீஞ்சுவை, தேன் போல் இனிமையாக இருக்கிறாள். ராமனுடைய மூக்குக்கு பூவின் இன் நாற்றம், அந்த பூவின் நறுமணம் போல் இனிமையானவளாக இருக்கிறாள். எல்லாம் சொன்னார் கம்பர். ராமனுடைய திருமேனிக்கு எப்படி இனிமையாக இருக்கான்னு சொல்லல. ஏன்னா கண்ணால் பார்க்கிறான், காதால் கேட்கிறான், நாவால் அவளுடைய குணங்களை சொல்லி சுவைக்கிறான், மூக்கால் முகந்து பார்க்கிறான். ஆனா சரீரத்துக்கு சீதை எப்படின்னு சொல்லலையேன்னா கம்பர் காரணமா தான் சொல்லாம விட்டாராம். என்ன காரணம்னா திருமணம் ஆவதற்கு முன் ஒரு பெண்ணை ராமன் தொடமாட்டான். அதனால அவனுடைய மெய் சரீரத்துக்கு எப்படி ஆனந்தம்னு சொல்லாமல் மற்ற 4 புலன்களை மட்டும் சொல்லி ராமன் கண்ணுக்கு தங்கத்தின் ஒளி போலவும், ராமனுடைய காதுக்கு பாடலின் இன்பம் போலவும், ராமனின் மூக்குக்கு பூவின் நறுமணம் போலவும், ராமனின் நாவுக்கு தேனின் சுவை போலவும் அப்படி சீதை ஆனந்தமாக இருக்கிறாள்.
அந்த சீதையை பார்த்தான் ராமபிரான். பார்த்ததும் என்னாச்சுன்னா அடுத்த பாட்டு தான் உங்களுக்கே தெரியும். எண்ணறு நலத்தினாள் இணைகள் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு மேலிருந்து சீதை கீழ் நோக்கி பார்க்கிறாள், கீழிருந்து ராமன் மேல் நோக்கி பார்க்கிறான். அந்த பார்வைகள் பரிமாறிக்கொள்கின்றன. பரிமாறின பின் என்னாச்சுன்னா பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் மடந்தையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். அந்த ரெண்டு பேரும் பார்த்து கொண்டார்களே, அந்த பார்வையே கயிறாக மாறியதாம். கம்பருடைய வர்ணனை பாருங்கள். சீதையின் பார்வை கயிறாக மாறி ராமன் உள்ளத்தை கட்டி சீதையிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. ராமனின் பார்வை கயிறாக மாறி சீதையின் உள்ளத்தை கட்டி ராமனிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இப்படி இரண்டு இதயங்களும் பரிமாறிக்கொள்ளும்படி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு இருவரும் பார்த்து கொண்டார்களாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சீதாதேவி ஒரு பார்வை தான் பார்த்தா, பார்வை கயிறானது ராமன் உள்ளத்தை கட்டியது, ராமன் உள்ளத்தையே இழுத்து கொண்டு வந்து அங்கேயே சீதையிடம் சேர்த்தது. இப்படி பெருமாளையே தன்பால் ஈர்க்கிறாள் அல்லவா? அப்படிப்பட்ட பேரழகு நிறைந்திருப்பதாலதான் தாயார் மகாலட்சுமிக்கு காந்தா என்று திருநாமம். காந்தா என்றால் உள்ளத்தை கவரும் பேரழகு வாய்ந்தவள் என்று பொருள். 27வது திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம். காந்திர் லக்ஷ்மிஹி கஸ்மாத் காந்தா லோகே யயா ஹரேயுஷ்ச நியூனாம் சித்தம் காந்தியா தா தத் விபூதி லேசபூதாக. இந்த உலகத்துல எதெல்லாம் நம் உள்ளத்தை கவரக்கூடியதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கூட மகாலட்சுமியின் பேரழகுல ஏதோ சிறு சிறு துளியை பற்றி இருக்கிறது. அதுதான் உள்ளத்தை கவர்றது. அப்போ தாயாருடைய திருமேனி உலகியலுக்கு அப்பாற்பட்டது, தெய்வீகமானது, சுத்த சத்துவமயமானது, திவ்யமங்கள விக்கிரகமா இருக்கு. அது பெருமாளுடைய அந்த பார்வையையும் பெருமாளுடைய மனத்தையுமே தன்பால் இழுக்கிறது. அதனால காந்தான்னா அட்ராக்டிவ்னு அர்த்தம். அதாவது இது வேற கோணத்தில் பார்க்க கூடாது. பெருமாளுடைய உள்ளத்தில் தன்பால் இருக்கும் அளவுக்கு அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்தவள், உள்ளத்தை கவரும் பேரழகு நிறைந்தவள் காந்தா. 27வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலிலே ராமபிரானோடு அருகில் விளங்கக்கூடிய அந்த சீதா தேவி அவளுடைய அழகான திருமேனியை பக்தியோடு தியானித்து கொண்டு காந்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் வெளி தோற்றத்தால் மட்டும் இல்லாமல் உள்ளத்தாலும் நாம் எப்போதும் அழகாக இருக்கும்படி அந்த சீதாதேவி தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.